கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 473. வருடம் 1910. கூட்டங்கள் மூப்பர்கள் அல்லாமல் மற்றவர்கள் கூட்டங்களை நடத்துதல். மீட்டிங்ஸ் re others than elders leading meetings. கேள்வி எண் 1. சபையில் மூப்பர்கள் அல்லாத வேறே சகோதரர்கள் கொஞ்சம் தலைமை தாங்கி நடத்துவதற்கு நீங்கள் பரிந்துரைப்பீர்களா? இக்கேள்விக்கான பதில்: சபையே இதை தீர்மானித்திட வேண்டும். இக்காரியம் சபையினிடத்திற்கே விட்டுவிடப்பட வேண்டும். ஒரே ஒரு மூப்பரை ஒருவேளை சபைதான் தெரிந்து கொண்டுள்ளதென்றால் அப்பொழுது அது சபையினுடைய பொறுப்பாகின்றது. அதாவது இது மூப்பர்களுக்கான தகுதி உடையவர்கள் என வேறு எவரையும் சபை கண்டுபிடிக்கவில்லை என்பதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆனால் மூப்பரோ தனக்கு சபையாரை காட்டிலும் நன்கு தெரியும் என்று கூறி யாரையாகிலும் நியமிப்பது என்பது சபையின் கணிப்பை குறைத்து மதிப்பிடுவதாக இருந்துவிடும். ஏனெனில் மூப்பருக்கான தகுதி உடையவர்கள் என வேறு எவரும் இருப்பதாக கண்டுபிடிக்கவில்லை என்று சபை கூறியுள்ளது. அந்த ஒரு மூப்பரை மாத்திரம் தேர்ந்தெடுத்த போது சபை இப்படியாக கூறியிருந்தது. ஆனால் சபையானது நாங்கள் ஒரு மூப்பரை மாத்திரமே தேர்ந்தெடுப்போம், ஆனால் அந்த மூப்பனார் தனது கணிப்பை பயன்படுத்தி சபையிலிருந்து மற்ற சில சகோதரர்களை அவர் முன் கொண்டு வருவதற்கும் அவர்களை பல்வேறு விதங்களில் அவர் பயன்படுத்துவதற்கும் அல்லது அவர்கள் திறமைக்கு ஏற்ப ஊழியம் புரிந்திடுவதற்கு அவர் அழைப்பதற்கும் நாங்கள் விரும்புகின்றோம் என்று கூறியிருந்தானால் இத்தகைய ஒரு பொறுப்பை சபையே அந்த மூப்பனாருக்கு கொடுத்தவர்களாய் இருக்கின்றார்கள். மற்றும் சபை தனக்கு கொடுத்துள்ளதை மாத்திரமே அந்த மூப்பனார் பயன்படுத்தலாம் மற்றும் இதற்கு மேலாக எதையும் செய்யக்கூடாது. இம்மாதிரியான சூழ்நிலையில் சபையார் மற்றவர்களை உதவிக்காரர்களாய் தெரிந்து கொண்டு சபையின் மூப்பரை நோக்கி, உங்களால் முடிந்த மட்டும் இந்த உதவிக்காரர்கள் முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றனர் என்பதாக தயவு கூர்ந்து கருதுங்கள். ஏனெனில் இவர்கள் முன்னுக்கு கொண்டு வரப்படுவதற்கும் ஒருவேளை போக போக சபையின் சில முக்கியமான ஊழியங்களுக்கு கொண்டு வரப்படுவதற்கும் என சில தகுதிகள் இவர்களிடத்தில் காணப்படுவதை எங்களால் பார்க்க முடிகின்றதாக நாங்கள் எண்ணியே இவர்களை உதவிக்காரர்களாக தேர்ந்தெடுத்தோம் என்று கூறுவதும் தகுதியாயிருக்கும். உதவிக்காரருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்பவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள் என்று பரிசுத்தவானாகிய பவுல் கூறுகின்றார். அதாவது உதவிக்காரர்கள் என அல்லது உணவின் விஷயத்திலோ அல்லது வேறு ஏதாகிலும் விஷயத்திலோ விசாரிப்பதிலும் சேவிப்பதிலும் ஊழியர்கள் என உண்மையாய் இருப்பதன் மூலம் இவர்கள் சபைக்கடுத்த ஊழியம் புரிந்திடுவதற்குரிய சரியான ஆவியை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இன்னும் மற்ற ஊழியங்களுக்கான பொறுப்பு தங்களிடத்தில் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்படலாம் என்பதையும் வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பழங்களையோ அல்லது பாலையோ அல்லது வேறு ஏதாகிலும் உணவையோ பரிமாறுவதன் மூலம் சபையாருக்கு ஊழியம் புரிந்திட ஒரு உதவிக்காரர் வெட்கப்படுவாரானால் அவர் உதவிக்காரராய் இருப்பதற்கு தகுதியற்றவர் மற்றும் மூப்பராய் இருப்பதற்கு ஆபத்தானவராகவும் இருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.